ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆகஸ்ட் 26 விவோ T4 Pro மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே சைனால S30 விவோ S30 சொல்லிட்டு இந்த மொபைல் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வைப்ரன்ட் கலர்ஸ் அக்ரிஸான பிரைசிங்கோட இந்த போன் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அப்படியே பேரை மட்டும் மாத்தி விவோ T4 Pro ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸோட இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த போன் என்ன கான்செப்ட்ல வரப்போகுது, கேமரா எக்ஸ்பெக்ட் ரேஷியோல வரப்போதா, இல்ல கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோல வரப்போதா, இல்ல ஒரு மல்டி யூஸ் பண்ற மாதிரி இந்த போன் வரப்போதா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். அது போக என்ன கன்ஃபார்மான சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் கேமரா செக்மெண்ட்ல எப்படி இருக்க போகுது இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசுவோம். அதுக்கு அடுத்து பிரைசிங் எப்படி இருக்க போகுது இதையும் பேசுவாங்க இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ T4 Pro ஏற்கனவே T சீரிஸ்ல நிறைய போன் வந்துருச்சு. இது வந்து ஒரு ஹையர் வேரியண்டா T4 Pro சொல்லிட்டு விவோ ஆகஸ்ட் 26 இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ் கன்ஃபார்மா ஆயிருச்சு. அப்ப இதோட பிரைசிங், இது ஃபைனலா ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா பிரைசிங் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்பிளேயோட வரப்போது. 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 5000 இன்ச் பிரைட்டரான ஒரு பவர்ஃபுல்லான பேனல் கொண்டு வர போறாங்க. லைட்டா கர்வோட இருக்க போது. சென்டர்ல பஞ்ச் ஹோல் கேமரா அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்க போகுது. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் பார்க்கும்போது 192 கிராமும், திக்னஸ் 7.5 mm அமைய போகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 எப்பயும் போல அந்த ஃபன் டச் OS 15.1 அண்ட் LPDDR4X ரேமோட தான் வரப்போகுது. UFS 2.2 ஓட தான் வரப்போகுது. அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்ல IR போர்ட், NFC சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்க போது. அண்ட் IP69 அண்ட் ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi 6 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ண போறாங்க. AI இருக்குங்க இந்த போன்லயும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலும் இந்த மொபைல் அமைய போகுதுன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 mAh பேட்டரியும் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஒரு அக்ரிஸான சார்ஜிங் ஸ்பீடோடையும் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா, ஏன்னா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா மெயினா கேமராவுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணி தான் இந்த விவோ T4 Pro கலர் இருக்க போறாங்க. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும் அண்ட் செகண்டரி சென்சார் 50 MP பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. இங்க 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா 8 MP அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஃப்ரண்ட்ல 32 MP. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட், இங்க சைனால லான்ச் பண்ணும்போது 50 MP செல்ஃபி கேமராவோட வந்தது. பட் ஆனா இந்தியன் ரேஞ்சில 32 ஓட வரப்போகுது. ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். வித் EAS சப்போர்ட் இருக்கு, OIS சப்போர்ட் இருக்கு. ஸோ கேமராக்கு அல்டிமேட்டான ஒரு சோனி சென்சாரோடையும் இன்க்ளூட் பண்ண போறாங்க இந்த வட்டம் இந்த விவோ T4 Pro கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிசைன் பார்க்கும்போது பேக் சைட்ல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட்டும் அண்ட் 2 சென்சாருக்கு சென்டர்ல உங்களுக்கு டெலோ போட்டோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் தேர்ட் சென்சார் அந்த 8 MP அல்ட்ரா வைட் பாத்துட்டீங்கன்னா அந்த பிரைமரி சென்சார் பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல ஃபிளாஷ். சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் பேக் சைட்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க. அண்ட் பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும் அண்ட் பேக் சைட்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர்ஸோடையும் அண்ட் 4 edges நல்ல கர்வியோடையும் அண்ட் இதோட வெயிட் 192 கிராம் அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.5 mm எடுத்துட்டு வர போறாங்க. டிசைன் நிஜமாவே அல்டிமேட்டா இருக்க போகுது. அண்ட் IP16 ரேட்டிங்கும் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ண போறாங்க. நல்ல ஒரு டிசைன் அமைய போதுன்னே சொல்லலாம் இந்த விவோ T4 Pro டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலர் இருக்க போறாங்க. அண்ட் ஆண்டினோ 721 ஓட கலர் இருக்க போறாங்க GPUக்கு. சோ இந்த SoC பொறுத்தளவு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC, நல்லா இருக்கும், கேமிங்க்கு நல்லா இருக்கு. பட் அது தவிர்த்து இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த போன்ல இருக்குமா இல்லையா, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. சோ கன்ஃபார்ம் ஆனோடனே நம்மளோட டெடிகேட் வீடியோல நம்ம தெளிவா அதை பத்தி பேசுவோம். இருந்தாலும் இந்த SoCக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் விவோ தரப்புல இருந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. என்னோட திங்கிங் வந்துச்சுன்னா இன்னொரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அமையும் இந்த மொபைலுக்கு. அது போக டெடிகேட்டா கேமிங் மோட்லாம் இருக்க போது. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த போன்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8GB ரேமோட அமைய போகுதுன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoCயோட வரப்போகுது இந்த விவோ T4 Pro SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T4 Pro இப்ப பார்த்த எல்லாமே கன்ஃபார்மான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த T சீரீஸ்ல பாத்துட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15K 20K வந்திருந்தது. பட் ஆனா இந்த வட்டம் ஒரு 2 சென்சார்
ஒரு சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த போன் பாத்துட்டீங்கன்னா கேமிங் கிடையாது, உங்களுக்கு கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் அந்த மொபைல் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் கேமிங்க்கும் நல்லா இருக்கும், அது மறுப்பு தெரிவிக்கல. பட் ஆனா கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க இந்த மாடலை பொறுத்தளவு. ஸோ இதோட பிரைசிங் என்னோட கன்சிடரேஷன்ஸ் ஒரு 30K வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இதோட பிரைசிங் இதுதான் இருக்கும். இதோட பேஸ் வேரியன்ட் எனக்கு பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதோட பிரைசிங் இப்படிதான் இருக்கும்னா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T4 Pro எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.